அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு பள்ளியில் பணிபுரிந்து வரும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அனைவரும் டெட் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது 2 ஆண்டுக்குள். அதை கருத்தில் கொண்டு நமது தமிழக பள்ளி கல்வித்துறை 2026இல் 3 முறை டெட் தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டெட் எக்ஸாம் 2026இல் 3 முறை சிறப்பு டெட் தேர்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை ஏற்று தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்காக மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் 2026 ஆகிய மாதங்களில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நடத்தவும், இது தொடர்பாக உரிய அறிவிக்கைகளை நோட்டிஃபிகேஷன் வெளியிடவும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி தந்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது என்பதை தகவல் அந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஒரு சிறந்த தகவல். ஏனென்றால் 3 முறை இந்த தேர்வு நடத்தும் பொழுது ஒரு முறை இல்லாமல் 2வது முறை, 3வது முறை என்ற இடத்துல நம்ம தேர்ச்சி பெற முடியும். அதே போல் இந்த டெட் தேர்வு 2 ஆண்டு டைம் கொடுத்துருக்காங்க. அதில் 2026இல் 3 டைம் இவங்க கொடுத்துருக்கனால இந்த டைம்லேயே நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். இதற்கான முழு ஆயுதமாக நீங்கள் நல்லா படிங்க. இப்போ இந்த 2025இல் நவம்பர் 15, 16 கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாத அடுத்த 4 இதுக்கு மாதமும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டெட் தேர்வு ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இது ஒரு முக்கிய தகவலாக கருதப்படுகிறது, சிறப்பு செய்தியாகும். இந்த தேர்வுக்கான பயிற்சி மிக சிறப்பாக யூனிக் அகாடமியில் வழங்கி வருகிறோம். இதுவரை 2001 முதல் டிஆர்பி டீச்சர்ஸ் இங்கே படித்தவங்க தமிழ்நாடு முழுவதும் 18,000 பேர் இருக்காங்க. அதில் 6,000 பேர் HM. இதில் பார்த்திங்கன்னா 2011, 12, 13 படித்து டீச்சர் ஆனவங்க 2,500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ என்னவென்றால் இந்த தேர்வு பெற்று ஆசிரியர் பணியில் உள்ளவர்கள் முறையாக அடுத்து இந்த தேர்வு பெற்றால்தான் பதவி உயர்வு பெற முடியும் என்ற நிலையும், இவர்கள் பணியில் இருக்க முடியும் என்ற நிலையும் உச்சநீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பு கொடுத்துள்ளது. அதற்காக கடைசி மினிட் வரையும் காத்திருக்காமல் இப்பொழுதிருந்தே நீங்கள் முறையாக படித்து, ஏன்னா ஏற்கனவே இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணியில் உள்ளவங்களுக்கு இந்த தேர்வு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி படித்தாலே வெற்றி பெற்ற முடியும். அதே போல் 2001 to 2007 டிஆர்பி மூலியமாக சென்றவர்களும் இதை எழுத வேண்டும், ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்தது 4 வருஷம் சீனியாரிட்டி போட்டிருந்தாங்க 2008 to 11. அப்புறம் அதுக்கடுத்து 11 to 12, 12 to 13 2 டைம் டெட் எழுதி பாஸ் பண்ணுவங்களுக்கு அது தேவையில்லை. அதுக்கு பிறகு டெட் எழுதி பாஸ் பண்ணுவீங்க, அடுத்து ஒரு தேர்வு எழுதி டீச்சர் ஆகலாம். அதே மாதிரி இது வரைக்கும் டெட் தேர்வு எழுதாதவங்க அது ஆண்டுதோறும் நடைபெறும் டெட் தேர்வில் எழுதி வெற்றி பெறலாம். இந்த ஃபெசிலிட்டிஸர் அந்த பணியில் உள்ள டீச்சருக்காகவே இந்த ஜிஓ பாஸ் ஆகிருக்கு என்பது ஒரு சிறப்பு செய்தியாக கருதப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் இருக்கும் பணியை மன உளைச்சல் இன்றி பணியாற்றலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனரும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தின் தலைவருமான கல்வியாளர் முனைவர் ஜெ. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.